வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ பேங்கிங் அவேர்னஸோட சிலபஸ் என்ன, மெயின்ஸ்க்கு பேங்கிங் அவேர்னஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன, ஸோ பேங்கிங் அவேர்னஸ் எப்படி சார் படிக்கிறது இப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். தினமும் ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி, பிகினர் ஃப்ரெஷர் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி போடுறேன். அந்த வீடியோவில் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா இந்த பேங்கிங் அவேர்னஸ்ன்றது உங்கள் எக்ஸாமுக்கு முக்கியம். அதையும் தாண்டி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதில் இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. நான் சொல்கிறத நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா இன்டர்வியூவில் பேங்கிங் அவேர்னஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதை தான் இப்போ என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட, அதாவது நீங்கள் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண ஒரு நல்ல பேக்கேஜ், ஒரு ஆர்கனைஸ்டாக வீடியோ கோர்ஸு, மார்க் டெஸ்ட்டு, பிடிஎஃப் நிறையா சால்வ் பண்ணி எல்லாமே இருக்க மாதிரி பார்க்குறீங்கன்னா, நம்மளோட ராயல் பாஸ்ன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கோம். அந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோடு, அதில் அப்ளை கூப்பன் கோடுன்னு கேட்கும். CWJ40 அப்படின்ற கூப்பன் கோடு ஆஃபர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு 40% ப்ரைஸ் குறைஞ்சிரும். இப்போ 1000 ரூபா இருக்குன்னா 600 ரூபாய்க்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனாவை காணா. ஸோ ஃபஸ்ட்டு பொறுமையாக பேங்கிங் அவேர்னஸோட சிலபஸ் என்னன்னு காட்டுறேன் நான். சரிங்களா? பேங்கிங் அவேர்னஸோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா எல்லாமே படிச்சிடணும் மக்களே. சரிங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. சரியா? இது எப்படி கீழே போய்க்கிறது? ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங் படிக்கணும். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங், நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் பற்றி படிக்கணும். ரிசர்வ் பேங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேங்கிங் அவேர்னஸ் டாப்பிக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிசர்வ் பேங்க்கு. மானிட்ரி பாலிசி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டு, டைப்ஸ் ஆஃப் பேங்கிங், பேமெண்ட்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, டெவலப்மெண்ட் பேங்க்கு, ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் செபி இதெல்லாம் பற்றி. அடுத்து ஆல் இண்டியா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ருப்பி டினாமினேஷன் படிச்சுக்கணும். அசட் அண்ட் லையபிலிட்டிஸ், ஃபினான்சியல் இன்க்ளூஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து KYC பற்றி படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மால் சேவிங் ஸ்கீம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்மால் சேவிங் ஸ்கீம். சரிங்களா? அடுத்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ATM அண்ட் டைப்ஸு, பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், ஸோ NPCI அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ், பேசல் நார்ம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி பற்றி படிச்சுக்கணும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், ATM அண்ட் டைப், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், NPCI அண்ட் ப்ராடக்ட்ஸு, பேசல் நார்ம்ஸு, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்டு, ரிஸ்க், என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது பேங்க்கில் அதோட டைப்ஸு, டைப்ஸ் ஆஃப் மணி, லோன்ஸ் பற்றி படிச்சுக்கணும். NPA பற்றி படிச்சுக்கணும். PCA பற்றி முக்கியமாக படிச்சுக்கோங்க. சர்ஃபேசி ஆக்ட்டு, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, FDI, FPI, ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங், நம்பர்ஸ் அண்ட் கோட் யூஸ்டு இன் பேங்கிங், டெக்னாலஜி யூஸ்டு இன் பேங்கிங், ஸ்கீம்ஸு, பேங்க் அமல்கமேஷன், கமிட்டிஸ் இன் பேங்கிங் முக்கியம். பேங்கிங் அப்ரிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் பேங்கிங் அப்ரிவேஷனும் பேங்கிங் டெர்மினாலஜிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா? இப்போலாம் கொஸ்டின் வேறு மாதிரி கேட்குறாங்க பேங்க் எக்ஸாமில். இப்போ உள்ள ட்ரெண்டெல்லாம் எப்படின்னா, UPI பேமெண்ட் இப்போ புதுசாக UPI நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அதில் இப்போ 10,000லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பேங்கிங் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, இதில் முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு டென்யூர் பீரியட். ஒரு விஷயத்துக்கு லிமிட் இருக்கும். இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரையும், இல்லை 30 டேஸு 60 டேஸு இப்படின்னு சொல்லி சில விஷயங்களுக்கு அந்த டைம் பீரியட் இருக்கும். அதை முக்கியமாக படிச்சுக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன். அடிக்கடி அப்ரிவேஷன் கேட்பாங்க, அதை முக்கியமாக படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜஸ்ஸு, அமௌண்ட்டு இதெல்லாம் முக்கியமாக பார்த்துக்கணும். லிமிட் கேட்பாங்க. இப்போ UPIயோட மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோப்பா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 1 லட்சம் அப்படின்னு. இந்த மாதிரி அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் மைண்டில் நல்லா வச்சுக்கணும். இந்த மாதிரி பர்சன்டேஜ் கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பர்சன்டேஜஸ் கேட்பாங்க. சரியா? மானிட்ரி பாலிசியில் ரெப்போ ரேட் இப்போ எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ரேட்ஸ் பர்சன்டேஜெலாம் நல்லா படிச்சுக்கணும். ஸோ பேங்கிங் அவேர்னஸ் உங்களால் இப்படி தியரிட்டிக்கலாக படிக்க முடியலை அப்படின்னா
நான் வந்து நம்ம வெப்சைட்லேயே வீடியோ கோர்ஸாகவே வீடியோ எடுத்திருக்கேன், தமிழில் அழகாக புரிகிற மாதிரி டீச் பண்ணியிருக்கேன். இந்த 41 டாப்பிக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு வீடியோ கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கேன். நம்ம வெப்சைட்டில் இந்த மெட்டீரியல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போனீங்கனாலே இந்த பேங்கிங் அவேர்னஸோட பிடிஎஃப் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். தனித்தனியாக அழகாக நீங்கள் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இல்லையா அந்த மெட்டீரியல்ஸ்குள்ளே போனாலே இப்போ நான் ஒரு பிடிஎஃப் காமிச்சேன்ல, இந்த பிடிஎஃபே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உள்ளே போய் இதிலே எல்லாமே வந்துடும். இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுவும் அந்த மெட்டீரியல்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ ராயல் பாஸ் யூசர்ஸ் உங்களுக்குலாம் அது ஃப்ரீயாகவே வரும், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பேங்கிங் அவேர்னஸ் மட்டும் போதும்னா தனியாகவே நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போயிட்டு இந்த மெட்டீரியல்ஸ்குள்ளே இருக்கும் பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீடியோ கோர்ஸ் எங்கள் உங்களுக்கு இதிலே போட்டே காட்டுறேன். மெட்டீரியல்ஸ்லேயே இருக்கா? இங்கே வரைக்கும் பார்த்தீங்களா, மெட்டீரியல்ஸ்குள்ளே வீடியோ கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் இருக்கும். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து வியூ பேக்கேஜ், இதில் எல்லாமே இருக்கும். ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் எல்லாமே எடுத்திருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிங் அவேர்னஸ் டாபிக்குள்ளே போனீங்க அப்படின்னா நான் எல்லாமே உங்களுக்கு அழகாக எடுத்திருப்பேன். இந்த வருங்க இந்த சிலபஸ் காமிச்சேனில் அது எல்லாமே உங்களுக்கு எடுத்திருப்பேன். பேங்கிங் அவேர்னஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ்லேயே மானிட்ரி பாலிசி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸு, பேமெண்ட் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இப்படி எல்லா டாப்பிக்குமே எடுத்திருப்பேன். ஸோ பேங்கிங் அவேர்னஸ் வந்து நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாதம் அந்த பிடிஎஃப் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். கடைசியாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தது, இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாம் வந்துருச்சுல, இப்போ அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்தெந்த வேல்யூஸ் மாறி இருக்கோ அதை நீங்கள் அந்த அப்டேட்டட் பிடிஎஃப்பில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பேங்கிங் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம், இன்டர்வியூவில் ரொம்ப முக்கியம், எக்ஸாமுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி தான் படிக்கணும். இந்த சிலபஸ்லாம் கவர் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோலாம் பார்த்துருங்க. ஸோ ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஒருவேளை சார் என்கிட்ட அமௌண்ட் இல்லை, ராயல் பாஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாட்டியும் நம்ம யூடியூப்லேயுமே சில வீடியோ போட்டிருக்கேன் பேங்கிங் அவேர்னஸ் பாருங்கள். சரியா? நிறைய யூடியூப் வீடியோஸ் பேங்கிங் அவேர்னஸ் ஃப்ரீயாகவே இருக்குது, பாருங்கள். சரியா? நம்ம தான் வாங்கணும்னு வற்புறுத்தல் இல்லை, நிறைய இடத்துல இருக்குது. நான் உங்களுக்கு தமிழில் புரிகிற மாதிரி டீச் பண்ணியிருப்பேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின்